சப் செல்ஃப் காம்படிட்டிவ் சொசைட்டி மற்றும் ப்ராப்பர்ட்டி பார்த்த இடங்களெல்லாம் உன்னை போல் பதறி செய்யுங்க செல்லமை சொசைட்டி சற்றுள்ள அது உண்மை. அவங்க வந்து கண்ணாடியை பார்த்தாங்க செலவாகும். என்ன லவ் தான் காதல் சச்சிக்க பியார் போல்ட்டு நைஸ் வெரி செல்ஃப் காம்படிட்டிவ் கிரியேட்டிவிட்டி பிக்சர் டெல் கண்ணாடியை பார்த்தா ஓமாக வந்துடுது அப்படின்னு. ஐயோ என்ன லவ் செல்லம்மா மேலே வரைய புதக்கா சிங்களுக்கு ஒரு ஹீஸ் குட் சைல்டு காலையில் ஒளிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா காலை விடுகிற பசு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். பசு தான் தெய்வம். ஆல் காட்ஸ் ஆர் லிவிங் தேர் ஃபியூ அண்ட் வில்லேஜ் வித்தவுட் எஜுகேஷன் பண்ணிட்டு வந்து ஸ்கூல் இல்லாத இதெல்லாம் வெறிச்சிருக்கலாங்க. ஸ்கூலில் தானே எல்லாம் நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆப்டிமிஷன்ஸ் காலேஜ் உண்மையான ஆர்ஸ் ஒன் ஆர் லெஸ் தேன் மெனிங் கேம் ஆணுக்கு பெண் 8 மறைவெனில் ஆணுக்கு பெண் லைக் ஆன் என்று கும்படி நைஸ் வேர்ட்ஸ் இருக்க டாக்டர் டீசன் ஆல் ஃபிலிவன் பீப்பிள் லைக் வனஜால்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் எடிட்டோரியல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ப்ரோக்ராம் சர்வீசஸ் போட்டி தேர்வுக்கான ஆங்கில நடுவ தலைமை மற்றும் கட்டுரை மொழிபெயர்ப்பு சேவை ஃபார் இன்டர்நேஷனல் மொழிபெயர்ப்பு போட்டித் தேர்வுக்கான ஆங்கில நடுவ தலைவர் மற்றும் கட்டுரை மொழிபெயர்ப்பு எடிட்டோரியல் அண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் இந்த இங்கிலீஷ் தான் வாட்ஸ்அப் சேனல் தான் இமெயில் குரூப் translation of English to Tamil. Present really care having this nice dream. Everything coming it to the Salem Kalaya Bharadiya. Sandoshma Manasana Repeti அருணாச்சலம் அவர்களுக்கும் சேவாலயா நிறுவனர் திரு முரளிதரன் அவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் இம்மையத்தில் கூடியிருக்கும் அவையோருக்கும் மாணவ மணிகளுக்கும் இனிய இக்காலை கோயிலில் என் பணிவான வணக்கம். என் கொள்ளுப்பாட்டியும் மகாகவியின் துணைவியாருமான திருமதி செல்லம்மாள் பாரதியின் மருமகனான திரு சுந்தர் அவர்களுடன் இந்நிகழ்வில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு கொடுத்து திரு மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த சேவாலியா திரு கோவிந்தன் அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்று பாரதியார் ஜெயந்தி, அதாவது அன்னாரின் பிறந்த நாள். மகாகவியை நன்றியுடன் நினைவு கூறும் வகையில் நாம் இம்மையத்தில் கூடியிருக்கின்றோம். மகாகவி பாரதி யார்? எத்தகையவன் அவன் என்று கூற வேண்டுமானால், பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன், செந்தமிழ் தேனி அவன், குவிக்கும் கவிதை குயில் அவன், நீடு துயில் நீக்க பாடி வந்தான் நிலா அவன், திறம் பாட வந்த மறவன் அவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன் அவன், ஆவேச கவிஞன் அவன், குனிந்து இருந்த குப்புறப்படுத்திக் கொண்டிருந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பியவன் அவன். அவனை இன்னும் சிறப்பித்து கூற வேண்டுமானால், உணர்வற்ற சூழ்நிலையில் உண்டான நெருப்பு அவன். எல்லா நதிகளும் பற்றி காய்ந்த நிலையில் நிலத்தின் அடியில் இருந்து கட்டுப்படுத்தப்படாது பீறி வெளிப்பட்ட நீர் அவன். நான் எல்லை கற்பித்து கூற முடியாத அகன்ற விண்வெளி அவன். ஆம், ஐம்பூதங்களின் ஆற்றலையும் தன்னுள் கொண்டு விளங்கிய விந்தை பிறப்பு அவன். தான் வாழ்ந்த காலத்தோடு முடிந்து விடாது இன்றும் செங்கோல் ஓச்சுபவனாக விளங்குபவன் மகாகவி பாரதி. அவன் கவிதைகள் உணர்ச்சி என்னும் ஊது உலகில் இருந்து
கனன்று எழுந்த தீப்பிழம்புகள் இன்றும் இன்னமும் புதுமையும் புரட்சியும் உடையவாய் அமைந்திடும் அவனது சொற்கள். சில நேரம் ஞானியாய் இருந்து கொண்டு கவிதையை படைத்த பாரதி வேறு சில நேரங்களில் கவிஞனாய் இருந்து கொண்டு ஞானம் பேசுவான். சமூகத்தை மறு கட்டுமானமாக உருவாக்கிட வேண்டும் என்ற தாகமும் தவிர்ப்புமே பழைய சம்பிரதாய சங்கிலியில் இருந்து விடுபட்டு தனித்த அடையாளம் கொண்டவனாக அவனை ஆக்கினான். எழுத்து வேறு வாழ்க்கை வேறு என்று இரட்டை முகம் கொண்டவனாக அவன் இருந்ததில்லை. தான் வாழ்ந்ததை எழுதினான், எழுதியபடி வாழ்ந்தான். அதனால் தான் அவன் மகாகவி என்பது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டின் தவப்புதல்வன், பாரதத்தின் பக்தன், இந்திய விடுதலை வீரன், அருந்தமிழ் கவிஞன், மூச்சிலும் பேச்சிலும் தாய்நாட்டின் அருமை பெருமைகளை அறிஞருக்கும் பாமரருக்கும் சித்திரித்து காட்டிய பாவலன், அறிவிலிகளின் பகுத்தறிவை கண்களை திறந்தவன் என்றெல்லாம் பாரதியை பல்வேறு கோணங்களில் பார்ப்பது இயல்பான ஒன்றே. ஆனால் பாரதியின் வாழ்க்கையின் தத்துவங்களை வடித்துக் கொடுப்பதிலும் பாரதி வல்லவன் என்பது அவனது படைப்புகளை ஆழ்ந்து படித்து அறிந்தோருக்கு தெரியும். வாழ்க்கையின் கூறுகளில் பாரதியின் கண்படாத எதுவுமே இல்லை என்றே நாம் கூறலாம். கண்ணன், கண்ணம்மா, காளி, பாஞ்சாலி, குயில், கொடுங்கோலன், ஜார் மன்னன், ருஷ்ய நாட்டு புரட்சி இவையாவும் தன் தத்துவங்களை, சமுதாயத்தின் அவாக்களை வெளிப்படுத்த பாரதி கையாண்ட கருவிகளே என நாம் உணர்தல் வேண்டும். பாட்டிலக்கிய புலவன், தமிழ் பற்று மிகுந்த கவிஞன் என்ற வரையறைகளுக்குள் பாரதி அடங்காதவன். அவன் அரிய பொருளியல் சிந்தனை செல்வம் ஆவான் என்பதை அவனது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உணர்த்துகின்றன. இந்திய நாடு பல்வகை பொருளாதார வளர்ச்சி பெற, சீரும் சிறப்பும் எய்த, மக்களின் வறுமை நீங்கி அவர் தம் வாழ்க்கை தரம் உயர, இந்திய மக்கள் வாழ்வாங்கு வாழ, இவற்றுக்கெல்லாம் வகையறிந்து கூறிய முதல் இந்திய கவிஞன் பாரதியே. இந்திய நாட்டின் முதல் பொருளியல் தீர்க்கதரிசியும் பாரதியே எனில் அது மிகையாகும். நீதிகள் நன்கு தெரிந்திருந்தும் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்த காரணத்தால் இந்தியர் மாற்றானுக்கு மண்டியிடுகின்றனர் என்று கீழ் வருமாறு அவர்களை சாடுகிறார் மகாகவி. நீதி 100 சொல்லுவாய், காசொன்று நீட்டினாய் வணங்குவாய், போ போ போ. நீதி 100 சொல்லுவாய், காசொன்று நீட்டினால் வணங்குவாய், போ போ போ. மக்கள் பொருளாதார ஏற்றமின்றி வாழ்வதை நாய் வாழ்க்கை என்று வெகுண்டு கூறுகிறார் கீழ் வருமாறு. இன்று பாரதத்திடை நாய் போலே ஏற்றமின்றி வாழ்வாய், போ போ போ. இன்று பாரதத்திடை நாய் போலே ஏற்றமின்றி வாழ்வாய், போ போ போ. எந்த தொழில் சேர்க்க வேண்டும் என்றாலும் அதற்கு பொருளாதாரமே அடிப்படை என்பதை அறிந்திருந்த அவர் அப்பொருளாதார திட்டத்தை செயலாக்க மக்களை கூவி அழைக்கின்றார் கீழ் வருமாறு. கரை எந்த நாட்டிலே முன் போல கலை சிறக்க வந்த நீ வா.